சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் பார்க்கின்ற போதுங்க, ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 7 கட்டத்துக்குள்ளே சந்திரன் இருந்தால் அது வளர்பிறை சந்திரனாக இருந்து சுவராக இருந்து ஒரு சிறப்பான பலனை தருவார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சூரியனுக்கு 7வது வீட்டிலேருந்து 12வது வீட்டுக்குள்ளே இருந்தால் அவங்க தேய்பிரையில் பிறந்தாங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கின்ற பொழுது சூரியனுக்கு 12ஆம் வீட்டில், சூரியனுக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறதுலாம் கடுமையான தேய்பிரைன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிலை அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சரி, சந்திரனால் இருக்கக்கூடிய யோகங்கள்னு பார்க்கின்ற பொழுது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலிருந்து உங்களுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருந்தால் சந்திர ஆதி யோகம்னு சொல்லுவோம், சந்திராதி யோகம்னு சொல்லுவோம். அது நல்ல ஒரு பிரமாதமான யோகம், அது நல்ல ஒரு சிறப்பான பலனை தரும். அதுபோல் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 1, 4, 7, 10 செவ்வாய் இருந்தால் சந்திர மங்கள யோகம்னு சொல்லுவோம். அதுவும் நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகம். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது பூமி மன யோகம் பல்வேறு வளமான பலன்கள் நல்ல யோகங்கள்லாம் கூட கொடுக்கும். அடுத்து பார்க்கின்ற பொழுது சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 6, 8, 12 குரு இருக்கிறத சகடை அமைப்புன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அமைப்பில் ஒருத்தருடைய வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினை உண்டாகும். அதனால் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 6, 8, 12 இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை, ஒரு நேரம் கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும், ஒரு நேரம் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையினை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கும். சூரியன் சந்திரன் இணைவதை அமாவாசை அமைப்பு என சொல்லுவோம். அமாவாசை அமைப்பில் பிறக்கிறவங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படுது. அடுத்து குறிப்பாக சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருக்கிறத அனபாயோகம்னும், சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருக்கிறத சுனபாயோகம்னு சொல்லுவோம். சந்திரனுக்கு 2 சுபகிரகங்கள் இருக்கிறதும் நல்ல சிறப்பு, சந்திரனுக்கு 12ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருக்கிறதும் நல்ல சிறப்பு. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சனி ராகு கேது இணைவு கூடாது. அதிலும் குறிப்பாக ராகு கேது இணைவிலேயே கேது இணைவு அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது. சந்திரன் கேது சேர்க்கை பெறுவதோ, கேது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதோ, அடுத்து குறிப்பாக சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து கேதுவுக்கு மிக அருகில் இருக்கிறதோ, சந்திரனும் சனியும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதோ கூட அதெல்லாம் ஒரு பலகீனமான அமைப்பு. அப்படிப்பட்ட நிலையில் தேவையற்ற மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதக ரீதியாக உண்டாகும்.